ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ சிடிஎஸில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 2024 பேட்சஸ்க்கு மட்டும்தான் இந்த ஹைரிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது ஜாபோட டீட்டெயில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு A to Z டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ சின்னதாக ஒரு ஷவுட் அவுட். ஸோ என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் தி ஜாப் அப்ளிகேஷன் முன்னாடி ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷன் ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது என்ன டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் சர்வீஸ் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் ஃபார் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒன்லி ஃபார் 2024 பேட்ச்க்கு மட்டும்தான். ஸோ காக்னிசன்ல வந்துட்டு லிட்டரலி எந்த லொக்கேஷனுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லொகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ் லொகேஷன். ஸோ இது எந்தெந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு லொகேஷன்ஸ்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல் டைமாக தான் வந்து ஹையர் பண்ணிருக்காங்க ஃப்ரெஷர்ஸை. ஸோ இதில் அப்ளிகேஷன் டெட்லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டைமிங்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த டேட் அப்படின்னு டெட்லைன் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ October 13th 12 AM வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ இன்றைக்கி வந்து October 8. ஸோ அதனால் வந்துட்டு இன்னொரு 5 days இருக்குது. ஸோ அதனால் அந்த 5 daysக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து உங்களோட ப்ரொஃபைல்ஸை வந்து நீங்கள் ஷவுட் அவுட் பண்ணிடுங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்ஸோட ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சிடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 LPA கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சேலரியில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிக்கு வந்து 4 LPA. ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனி பிஇ பிடெக் கிராஜுவேட்ஸ். ஸோ எந்த ஸ்ட்ரீம் இருந்தாலும் ஓகே. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ட்ரிபிள் இ, ஸோ மெக் அந்த மாதிரி சிவில் எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்இஏ, எம்இ, எம்டெக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சிஏ, எம்பிஏ இவங்க யாரையும் மென்ஷன் பண்ணலை. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஆனால் வந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஇ பிடெக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜி ஃபுல் டைம் டிகிரி ஒன்லி ஃபார் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சேலரி பேக்கேஜோட டீட்டெயில்ஸ். தென் பார்த்தீங்கன்னா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஜாப் டைட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 3 பேஸ் லொக்கேஷனுக்கு மட்டும் தான் அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஐடி சர்வீசஸ் இஸ் அ சென்ட்ரலைஸ்டு டீம் ப்ரொவைட்ஸ் டெக்னிக்கல் சப்போர்ட் அவர் கிளைண்ட்ஸ் இன்க்ளூடிங் ட்ரபிள் ஷூட்டிங் ஃபார் ஐடி இஷ்யூ, என்ஷூர் ஸ்மூத்திங் ஃபங்க்ஷனிங் ஃபார் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐடி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அந்த கம்பெனியோட ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் சர்வீசஸை பற்றி ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு பெருசாக தேவையில்லை. ஸோ இருந்தாலும் இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. லிட்டரலி அவங்க வந்துட்டு என்ன டொமைனுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேவே அவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆர்பிஏ, ஸோ அந்த மாதிரி டொமைன்ஸில் உள்ள வருது. ஸோ அதனால் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அதெல்லாம் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக டுமாரோ அது ஒரு வீடியோவாக போடுறேன். தென் இதுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, so provide first line technical support and assistance to end users addressing their IT related issues and enquiries, log and track all support tickets, ensuring accurate development documentation and timely resolution of problems அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிட்டரலி அவங்க வந்துட்டு ஒரு இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் ரோலுக்கு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ட்ரபிள் ஷூட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ். ஸோ லிட்டரலி நீங்கள் வந்து சப்போர்ட்ஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ண மாட்டீங்க. தென் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ரோல் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் should be client focused to able work with the users, different communicates and cultures across the global. அவங்களோட யூசர்ஸ் வந்து அக்ராஸ் தி குளோபல் இருப்பாங்க. ஸோ அந்த குளோபலில் வந்துட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஷிஃப்ட் டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எபிலிட்டி டு ஹாவ் ஃப்ளாவ்னஸ் கம்யூனிகேஷன் வேர்பல் அண்ட் ரிட்டன் வித் அவர் கிளைண்ட் ப்ராசஸ் வித் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லிட்டரலி இப்போ ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும் கண்டிப்பாக. ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து வேர்பல் அண்ட் ரிட்டனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இது ஒரு Tier 2 கம்பெனிஸ், Tier 2 ஒரு டாப் எம்என்சி கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் எதிர்பார்ப்பாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அந்தளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதில் வந்துட்டு டெக்னிக்கல் நாலேஜுமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் இன் ஷிஃப்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற ஷிஃப்ட் டைமிங்கில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இது வந்துட்டு லிட்டரலி உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் தான் இருக்கணும். டேரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அவைலபிள் ஃபார் காக்னிசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன சப்போர்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் வில் பி பே தி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருந்தால் அதுக்கும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காக்னிசன்ட் ப்ரொவைட் கேப்ஸ் ஃபார் பிக்கப் அண்ட் ட்ராப் என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட். உங்களுக்கு வந்துட்டு கேப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிக்கப்புக்கும் ட்ராப்புக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைம்லி ரிவார்ட் அண்ட் ரெகனைசேஷன் ஃபார் டாப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ மந்த்லி ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 LPA சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த மெயின். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்குள்ளே இருக்க பீப்புள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா 2024 பேட்ச் ஆஃப் பிஇ பிடெக் ஆஃப் எனி பிரான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் அப்ளை பண்ணலாம், அது எந்த பிரான்ச்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட் தி டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்சிஸ்டன்ட் அகாடமிக் ரெக்கார்ட் ஆஃப் 50% ஆஃப் 10th 12th டிப்ளமோ யூஜி பிஜி வித் நோ ஸ்டாண்டிங் அரியர் இன் கரண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு 50% இருக்கணும், அதுவும் 10th 12th டிப்ளமோ ஆர் யூஜியில். ஸோ 50%க்கு மேலே இருக்கணும், அது வந்து நோ ஸ்டாண்டிங் அரியராக இருக்கணும். அரியர் வச்சு கிளியர் பண்ணவங்க ஓகே, கரண்ட்டாக நில்ல எந்த ஒரு அரியரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஜாயினிங் ரெக்வயர்ஸ் வித் 50% அக்ரிகேட் பர்சிங் டிகிரி வித் நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த கிரைட்டீரியாஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் ஓப்பன் டு இந்தியன் நேஷனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி டு இந்தியன் நேஷனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிட்டரி இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாமே இந்த லொக்கேஷனில் இருக்கவங்க தான் ஹையர் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு இல்லை. ஸோ இந்தியன்ஸ் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டு ரீலோகேட் அண்ட் எனிவேர் இன் இந்தியா. தென் ஒர்க்ஸ் இன் எனி ஷிஃப்ட் எனி டெக்னாலஜி எனி டொமைன் இன்க்ளூடிங் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் லொக்கேஷன் பேசிஸ் பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ். அவங்க பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நொய்டா, குருகிராம், மும்பை, ஸோ அங்கே டெல்லி, அந்த மாதிரி எந்த லொக்கேஷன்ஸ்க்கு வேணால் அவங்க பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சம் மேண்டேட்ரி ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக சம் மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணதும் போது சரி, இல்லை இன்டர்வியூ கால் வந்து இன்டர்வியூ போகும்போது சரி, உங்களோட ரெஸ்யூம்ஸ் ஆஃப் 2 காப்பீஸ் கண்டிப்பாக வேணும். ஹை ரெசல்யூஷன் ஆஃப் சைஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் ஷுட் பி பேக்ரவுண்ட் போத் இயர்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி விசிபிள். அப்படி உங்களோட ஒன் சைட் திரும்பிட்டு டபுள் சைட் திரும்பிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்களோட இயர் வந்து 2 சைடும் தெரியிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் இன்டர்வியூக்கு வந்து கண்டிப்பாக மேண்டேட்டரி டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் அகாடமிக் டாக்குமெண்ட் இன்க்ளூடிங் காலேஜ் ஐடி கார்டு அண்ட் ஸ்கூல் காலேஜ் யூஜி மார்க் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து காலேஜ் ஐடி கார்டிலேருந்து ஸ்கூல் காலேஜ் மார்க் ஷீட்ஸ் வரைக்கும் யூஜி மார்க் ஷீட்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு முடிச்சதுக்கப்புறம் ஆன்போர்ட் ஆகும்போது அதுக்கு சம் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபைனல் காக்னிசன்ட் ஆன்போர்டிங் வில் பி சப்ஜெக்ட் ஃபார் சாட்டிஸ்ஃபிகேஷன் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். இங்கே வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை வந்து ஆன்போர்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆன்போர்ட் பண்ணும்போது லிட்டரலி உங்களுக்கு வந்து மஸ்ட் ஹேவ் பின் பேன் கார்டு இருக்கணும். ஸோ அந்த பேன் கார்டு, ஆதார் கார்டில் இருக்க நேம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சூப்பர் செட்டில் என்ன பேர் இருக்கோ, நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதை சூப்பர் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் சூப்பர் செட்டை பார்த்து தான் உங்களுக்கு ஃபில்டரே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஓட்டர் ஐடி வந்து மஸ்ட் மேண்டேட்டரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி கெட் நோட்டிஃபிகேஷன் கெட் கம்யூனிகேஷன் வில் பி இன் தர் ஒன்லி ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி இன் சூப்பர் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சூப்பர் செட்டில் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி மட்டும் தான் உங்களுக்கு த்ரூ கம்யூனிகேஷன் மூலிமா வரும், வேறு எந்த ஒரு மெயில் ஐடியிலுமே இருந்து வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபேக் இதையுமே நம்பி இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இஃப் யூ செலக்டட் வில் ஜாயினிங் ப்ராசஸ் நோ ப்ரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி கன்சிடர். ஸோ இதுக்கு முன்னாடி 2024 பேட்ச் பாஸ் அவுட் வெளில வந்துட்டு இங்கே எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரெஸ்யூம்ஸில் வந்துட்டு எந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் போடாமல் இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கூட, ஸ்டார்ட் அப்ஸ்லையோ இல்லை எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கூட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் போடாமல் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி போட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரியும், கீழே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, இல்லை ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட சூப்பர் செட் மெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் என்னால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அந்த டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி சப்மிட் அப்படிங்கிற இது பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக மெயிலில் கம்யூனிகேஷன் வரும். ஸோ மெயிலில் கம்யூனிகேட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்ட்ஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன ரவுண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வந்து தெளிவாக இன்னும் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் ஸோ அதுக்குமே வந்துட்டு 1-to-1 செஷனுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.